அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி 1-7. அதில் 19வது கணக்காக பார்க்க போகிறோம். 3.769 × 10⁻5 ப்ளஸ் 4.21 × 10⁻5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் 10⁻5 என்ன 5 0 போடுறோம், பெருக்கிட்டு சுருக்கிட்டு கூட்டுறோம், அப்புறம் எடுத்து எழுத போகிறோம். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு பாருங்க, 3 7 6 9 10⁻5னா 5 பூஜ்ஜியத்தை போட்டுக்கிறேன், 2 3 4 5 போட்டுக்கிட்டோம். அடுத்து பிளஸ் 4 2 1 10⁻5 அப்ப 5 பூஜ்ஜியத்தை போட்டுக்கிறோம், 3 4 5 இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறோம், 1 2 3 அப்ப இந்த இடத்துல வந்துடும். இந்த 3 பூஜ்ஜியத்தை அடிச்சிடலாம். அதே மாதிரி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறோம், 1 2 இந்த 2 பூஜ்ஜியத்தை அடிச்சிட்டோம். அப்ப 2 போட்டு ஆன்சர் என்ன வருது? 3 7 6 9 0 0. அதாவது 3,76,900 பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா 4,21,000. இது ரெண்டு என்ன செய்யறோம்? கூட்டுறோம். கூட்டினா என்ன வருது? 7,97,900. என்ன ஆன்சர் வருது? ரெண்டையும் கூட்டினா 7,97,900. இதை வந்து இந்த மாதிரி அடுக்கு இதுல குறியீட்டுல பயன்படுத்தி எழுதும் பொழுது 7.979 × 10⁻1 2 3 4 5. இப்போ 7க்கு அப்புறம் புள்ளி வச்சு எழுதுறோமா? அப்ப வந்து 10⁻5. இதுதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடையாகும். 7.979 × 10⁻5. புரிஞ்சுங்களா?